28 ஆண்டுகளுக்கு முன்பே அது சுனாமியோ, குஜராத் பூகம்பமோ அல்லது நாகப்பட்டினத்தில மீனவர்கள் தமிழ் மணல் சுட்டுக் கொல்லப்பட்ட போதோ, தொப்புள்கொடி தேசத்தில் ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்ட போதோ, எப்படி குரல் கொடுத்தாரோ, வெளியில வந்தாரோ, போராடினாரோ, அதே மாரி தான் இப்போ வராரு. அவருக்கு இது புதுசல்ல. ஆனா நீங்க சொன்ன மாரி கட்சி தலைவரா மாறிய பிறகு கண்டன ஆர்ப்பாட்டமா வந்தது. அது மட்டும் இப்ப புதுசா தெரியல. என்னப்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில தலைவர் ஃபோட்டோ போடல, வராருன்னு போஸ்டர் ஒட்டல, வாழ்க வாழ்க அது போடல, தலைவர பத்தி கோஷம் போடல, விக்டிம்ஸ இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மொத்த விக்டிம்ஸையும் மேலே ஏத்திருக்கிறாங்க. அங்கங்க தடை போட்டு வேன அரெஸ்ட் பண்ணி எந்த வாகனத்தையும் மூவ்மெண்ட் வரவிடாம பண்ண பிறகும், நடந்தே 10,000த்துக்கும் அதிகமான மக்கள் வந்து நின்னுட்டாங்க. பெண்கள் நின்னுட்டாங்க. கையில குழந்தைய வச்சுட்டு வந்து நின்னுட்டாங்க. இது எல்லாமே புதுசா இருக்கிறதால, நவீன குளிர் ஜுரத்தில வந்த நம்மளுடைய ஆளும் கட்சிக்கு இத பார்த்து அந்த உளவுத்துறை கொஞ்சம் திகைத்து போனது உண்மை. போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அது உளவுத்துறை ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இத அவங்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள், அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனா, இப்படி போராடுறது அரசியல்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லிக்கங்க. இவங்கள அரசியல் பண்றாங்க. இவங்க வந்து இத வச்சு இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றவங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். 24 குடும்பங்கள் ஒரு மகனை இழந்திருக்கு. ஒரு அப்பாவ இழந்திருக்கு. ஒரு சகோதரனை இழந்திருக்கு. அந்த 24 பேரினுடைய ஃபேமிலிக்காக ஏன் இதுவரைக்கும் யாருமே அரசியல் பண்ணல?